அதாவது 6வது சர்க்கம் சுந்தரகாண்டத்திலே ராவணனுடைய மாளிகைக்கு புகுகிறார் ஹனுமான். சுந்தரகாண்டத்தில் ஹனுமானை ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் என்று கொள்ளுவோம். ஏன்னா அவர் தான் பிராட்டியை தேடி கண்டுபிடித்து ராமனிடத்திலே, அதாவது ராம அனுகாங்கிதமாக இருக்கக்கூடியதான அந்த சூடாமணின்னு சொல்லப்படுகிற அந்த பெருமை படைத்ததாக இருக்கக்கூடிய திருவாபரணத்தை கொண்டு வந்து ராமனிடத்திலே சேர்க்கிறார் ஹனுமன். அப்போ தான் ஒரு ஆலிங்கனம் கொடுக்குறார். அந்த ஆலிங்கனத்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆலிங்கனத்தை இதை வைத்துக்கொண்டே எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமத்தகாஞ்சலிம் என்ன அப்படியே நெக்குருகி போய் ஹனுமன்னு தானும் இதை வைத்துக்கொண்டு நான் இங்கேயே இருந்துருவேன், எனக்கு ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதே வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தவர் ஹனுமான். அந்த அதாவது ராவணனுடைய மாளிகைக்கு போகுவது, அதைத்தான் 6வது சர்க்கம், அதுதான் ராவண கிரகப்பிரவேசா அப்படிங்கிற 6வது சர்க்கம். அது இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய 6வது சர்க்கம். அதில் ஒரு 44 ஸ்லோகங்கள் கொண்டது. எப்படி அவர் உள்ளே போகிறார் அப்படிங்கிறது ஆரம்பமாக சனிகாமம் விமானேஷு விஷன்னஹா காமரூபப்ருது விசசார புனர்லங்காம் லாகவேன சமன்விதா. அதாவது விருப்பப்படி தான் காமரூப திருது அவரை விருப்பப்படி உருவத்தை எடுத்து கொள்ளக்கூடியதான அனுமன் ரொம்ப ஏமாற்றம் அடைந்து தான் இருந்தார். ஏன்னா முதல் நாள் வரைக்கும் கிடைக்கல. மறுபடியும் வேகத்தோடு கூடியவனாக லங்கையினுடைய மாட மாளிகைகள் எல்லாத்தையும் நுழைந்து சஞ்சாரம் செய்தாருங்கிறது ஆரம்ப ஸ்லோகம். அது முடிகிற போது பிரசாத சங்காதயுதம் ஸ்ரீரத்னஞ்சதசங்குலம் சவ்யூடகக்ஷம் ஹனுமான் பிரவிவிவேஷ மகாகிருஹம். பிரசாத சங்காதயுதம் ஸ்ரீரத்னசதசங்குலம் சவ்யூடகக்ஷம் ஹனுமான் பிரவிவிவேஷ மகாகிருஹம் அப்படின்னு கடைசியாக நுழைகிறார். மாடங்களில் வரிசைகளில் பல வீடுகள் நெருக்கமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே போயிட்டா நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் குடியிருந்தார்கள். நன்றாக அமைக்கப்பட்டிருந்ததான முத்தங்கள் அங்கே இருந்தது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அரண்மனை உள்ளே ஹனுமான் நுழைந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ராவண கிரகப்பிரவேசா. ராவண கிரகப்பிரவேசம்னா ஏதோ ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போனார்னு நினைத்து கொள்ள வேண்டாம். அதாவது அவன் இருக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய, அதாவது அரண்மனை பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்கும் இல்லையோ, அது உள்ளே போகிறதுக்காக ராவணனுடைய இடத்துக்கு உள்ளே நுழைந்தார் ஹனுமார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மாளிகைக்குள்ளே நுழைந்தாருங்கிறது தான் இந்த சர்க்கத்தினுடைய தாத்பரியம். இப்போ நமக்கு அனுபவமாக ராமனாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய உபதேசங்களில் அடுத்தது 88வது உபதேசம் திருப்புட்குழிங்கிறது உபதேசம். பெருமாள் விஜயராக பெருமானாக மரகதவல்லி தாயாரோடு கூட நம்ம சேனப்பட்டணம் போகிற வழியிலேயே, அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து வெளியே வருகிற பொழுதே பாலிஷெட்டி சத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு தாண்டின உடனேவே அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலையிலேயே எழுந்துள்ள இருக்கக்கூடிய உபதேசம். ஆச்சரியமான உபதேசம். பெருமாள் மட்டும்தான், நாம் மட்டும்தான். பொறைத்த நாயனாராக பெருமாள் அங்கே போனோம்னா அர்ச்சக சுவாமிகளை பிரார்த்திக்க வேண்டும். சுவாமி போரேத்த நாயனார்னு ஆழ்வார் மங்களாசாசனம் திருமடலில் சாதிச்சிருக்காரே. போரேத்த நாயனார் எங்கே இருக்காருன்னா உள்ளே உற்சவமூர்த்தி எழுந்துள்ளிருக்கார். அவர் தான் போரேற்ற நாயனார் அப்படின்னு பேர். விஜயராகவன் போரேற்ற நாயனார் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறது இல்லையோ. அதனாலே அந்த இடத்துல அது திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். திருமங்கை ஆழ்வார் 2 பாசுரங்கள், பெரிய திருமொழி ஒன்றும் பெரிய திருமடல் ஒன்றும், 2 மங்களாசாசனம், அதாவது 2 பாசுரங்களாலே மங்களாசாசனம். அலங்கெழு தடக்கை ஆயன் வாயாம்பர்க்கு அழியும் ஆலென்னும் உள்ளமென்னும் புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் பொதுமோ நீர்மலைக்கென்னும் குலங்க கெழுகொல்லி கோமலவள்ளி கொடிவிடை நடுமடை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு என்ன நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானேங்கிற இடத்துல இந்த இடத்துல புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும். ஏன்னா ஆழ்வார் எப்போதுமே எப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை மங்களாசாசனம் திபதேசத்தை எடுத்துடுவார். திருமங்கை ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை.
அவர் எப்படி ராஜகுமாரர்களுக்கு பிடிதோறும் அன்னத்திலே நெகிழ வேணுமோ அடிதோறும் அச்சாவதாரத்தை இழுத்தா தான் இவருக்கு பாசுர எழுதின திருப்தியே எம்பெருமான் கொடுப்பனோ என்னவோ அப்படி இருக்கிற ஆழ்வார் கொடுத்துதான் இந்த உபதேசத்திலே புட்குழி பாடும் போதுமோ என்று பொருநீர் புட்குழி பாடும் அப்படின்னு திருப்புல்குழி புல்குழி, அதாவது அங்கே இருக்கக்கூடியதான நம்ம சொல்கிறோமோ இல்லையோ அவர் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்ததாக ஐதீகமும் இந்த உபதேசத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ புட்குழி அங்கே இருக்கக்கூடியதான அவருக்கு சரம கைங்கரியத்தை பண்ண இடம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. மின்னை இருசுடரை வெள்ளரையுள் கல்லறமேல் பொன்னை மரகதத்தை புட்குழி போரேத்தை அப்படின்னு மரகதத்தை புட்குழி போரேற்றை அப்படின்னு போரேற்றை அப்படின்னா போரேறு விஜயராகவன் அப்படிங்கிறதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த உபதேசத்தை இவ்விடத்தை அனுபவித்து கொண்டு அடுத்த சர்க்கத்துக்கு விரைவோம், செல்லுவோம். இது 7வது சர்க்கம், புஷ்பக விமான தரிசனம். புஷ்பக விமானத்தை பார்க்குறார் ஹனுமார். அதுதான் 7வது சர்க்கம் சுந்தரகாண்டத்திலே. அதை ஆரம்பிக்கிறது மொத்தம் இதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 17 ஸ்லோகங்கள் கொண்டது. முதல்ல சவேஷ்மஜாலம் பலவான் ததர்ஷ வியாசக்த வைடூர்ய ஸ்வர்ணஜாலம் யதாமஹத் பிராப்ரஷீமே கஜாலம் வித்யுத்பினத்தம் சவிங்கஜாலம் அப்படிங்கிற முதல் ஸ்லோகம். பலிட்டனாக இருக்கக்கூடிய அனுமன் மாடமாளிகையில் வரிசையாக பார்க்குறார். தங்க சாளரங்கள், வைடூரிய கற்கள் இதெல்லாம் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மழை காலத்தில் கூட திரளான மேகங்கள் எல்லாம் எப்படி மின்னல்கள் மின்னிக்கொண்டு வருமோ, பறவை கணங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்குமோ, அது மாதிரி அந்த பெரிய மாளிகைகள் எல்லாம் வரிசையாக ரொம்ப அழகாக இருந்தது. அப்படிங்கிறத வர்ணிக்கிறதா இந்த 7வது சர்க்கம் ஆரம்பிக்கிறது. அது இந்த புஷ்பக விமானத்தை பார்க்குறார். அதுதான் இந்த சர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை. ததஸ்ததா பகுவிதா பாவிதாத்மனः கிருதாத்மனோ ஜனகசுதாம் ஸ்வர்தமனः அபஷ்யதோ அபவததிதுः கிதம் மனः சக்ஷுஷः பிரவிசரத மகாத்மனः அப்படிங்கிறதான இந்த கடைசி ஸ்லோகம் 17வது ஸ்லோகத்தால் அர்த்தம் என்னென்னா, ஆஞ்சநேயர் ஒரு மகா புருஷன், எல்லோராலும் பாராட்டப்பட்டதான தன்மையை படைத்தவர், நவ வியாக்கரண பண்டிதன் கொல்லப்படுகிறார். நவ வியாக்கரணத பண்டிதன் அப்படின்னு கொல்லப்படுகிறார். ராம கைங்கரியத்திலே அவருக்கு மிஞ்சி யாரும் செய்திட முடியாது. தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர், நல்ல நெறியிலே நின்றவர், அதுதான் ரொம்ப முக்கியம். ராமனைப் போலவே அவருக்கு கூட இருந்ததான சிஷ்யராக இருக்கக்கூடிய அனுமனும் அதில் ரொம்ப சீலம் அப்படின்னா தாசிய பாவம். ராமனுக்கு கீழே எப்படி அடிபணிந்து கிடக்கிறார். திருவரங்கத்தில் மூலமூர்த்தி பெருமாளை சேவிச்சுட்டு பிரணவாகார விமானத்தை அதாவது பிரதட்சணமாக வந்தோம்னா அங்கே ஒரு சந்நிதி உண்டு. அதில் 3 பேர் இருக்கா. விஸ்வக்சேனர் இருக்கார், பீஷ்ணாழ்வான் இருக்கார், ஹனுமான் இருக்கார். மூவரும் அங்கே உள்ளார்கள். அந்த ராமனை பார்த்ததான கண்கள் மற்றொன்றினை காணா. ஸ்னேகோமே பரமோராஜன்னு தொயனிட்டம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ய நியதாவீர பாவோ நானியத்த கச்சத்தின்னு சொல்லும் அளவுக்கு ராமனை பார்த்ததான என்னுடைய கண்கள் மற்றொன்றுன்னு ஸ்ரீவைகுண்டத்தை கூட புறக்கணித்தவர் ஹனுமான். ரொம்ப பலவான். எப்படி சாஸ்திரம் விதிக்கிறதோ, ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்று சொல்லுகின்றதோ, அதுபோல எம்பெருமானிடத்திலே எம்பெருமானை சேவித்து விட்டோம் என்னால் நமக்கு மற்ற வஸ்துக்கள் எல்லாம் தாழ்ந்த வஸ்துக்களாகத்தான் தெரிய வேண்டும். அதிலே பயம் என்பது கூடாது. அப்படிங்கிறத தான் அடிக்கடி நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையிலே. ஏன்னா எதுவுமே சுலபந்தான்.
எப்போ எம்பெருமானுடைய கிருபா விசேஷம் நம்மேலே கிடைக்கிற வரையிலுமே அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம் வேண்டும். எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருந்தோம் என்னால் அது ஒரு பக்தனுக்கே அழகல்லன்னு தான் கண்ணனும் கீதையிலே தெரிவிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்னை ராமகைங்கரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டவர் ஆஞ்சநேயர். நல்ல நெறியிலே நின்றவர், அழகான தீட்சண்யமான கண்களை படைத்தவர் அந்த ஹனுமான். ஆனாலும் லங்காபுரியில் எல்லா இடத்துலையும் தேடி தெரிந்தும் ஜானகியை சேவிக்க முடியவில்லையே அப்படிங்கிற மனம் அவருக்கு துக்கித்து போய் கிடந்தார். இந்த 7வது அதில் புஷ்பக விமானத்தை பார்த்துட்டார். அங்கே இருக்குது, அது யார் உபயோகப்படுத்துகிறாங்கிறத பார்க்குறா. பெரிய புஷ்பக விமானமாக இருக்குது. இப்போ நமக்கு விஷயமாக, அதாவது திருப்புக்குழி எம்பெருமானை சேவித்தோம். அதுக்கு பிற்பாடு அடுத்தது விசேஷமாக திரு எவ்வுள் அப்படிங்கிற வீரராக பெருமானுடைய ஆஸ்தானம். விஜயராகவனை பார்த்தோம், இப்பொழுது வீரராகவனை பார்க்க வேணும். அந்த வீரராகவனாக திருவள்ளூர் திரு எவ்வளூருங்கிறது உபதேசம். வீரராக பெருமாள் கனகவல்லி தாயாரோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய சர திருக்கோலத்தில் அது ஆச்சரியமான பெருமாள். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம், நான்முகன் திருவந்தாதியில் ஒரு பாசுரம், திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலும் பெரிய திருமடலிலும் மங்களாசாசனம், நாகத்தனை கடைந்து வெக்காத்திரு எவ்வுள் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனைப்பார் கடல் கிடக்கும் அதிநெடுமால் அனைப்பார் கருத்தனாவான் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலே வெகா திரு எவ்வுள் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார். எவ்வுள் கிடந்தான், அதாவது சாலிகோத்திர மகரிஷிக்காக அதாவது பிரத்யட்சமாக எம்பெருமான் வந்து சேவை சாதித்ததுங்கிறது ஐதீகம். அந்த உபதேசத்தை அது திருமங்கையாழ்வாருடைய பாசுரமோ மங்களாசாசனம் அத்தி ஆச்சரியமான பாசுரங்கள். 2ஆம் பத்திலேயே திருமொழியில் இருக்கக்கூடிய 2ஆம் பத்திலேயே 2ஆம் பத்து 2ஆம் திருமொழியில் ஆச்சரியமான மங்களாசாசனம். காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனுள் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயனென்ன தோள்மடவார் வெண்ணைகுண்டான் இவனென்னு ஏசனென்ன எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன் பொய்யில்லாத பொன்முடிகள் 9 அன்று செய்தவெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருள எய்தையந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானேன்னு ஆச்சரியமான பாசுரம். தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன் பொய்யில்லாத பொன்முடிகள் 9 அன்று செய்தவெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சலத்தால் உருள எய்த எந்தை எம்பெருமான். இப்படி ராமாவதாரம் பண்ணினானே அவன் எங்கே கிடக்கிறான் என்னால் அவன் எவ்வுளிலே கிடக்கிறான். 300 தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மண்ணூறு தன்னை வாளியினால் மாளமுனிந்து அவனே பின்னோரு தூதி ஆதிமன்னர்க்காகிப் பிறநிலத்தார் இன்னார் தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தார். இன்னாரோட தூதன் அப்படின்னு சொல்லும் அளவு கண்ணோ அவன் 300 தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, அது ராமாவதாரத்தை சொல்லிட்டார். அரக்கன் மண்ணூறு தன்னை வாளியினால் மாளமுனிந்து, இதெல்லாம் நிறைய நடந்தது, சண்டைகள்லாம் நடந்தது. அவனே பின்னோரு தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார், அவனே தான் ராமாவதாரத்தில் யார் ஒருத்தன் போனானோ 300 தூது வானரத்தின் வாயில் மொழிந்துன்னு அங்கே புறப்பட்டு போனானோ இல்லையோ அவன் தான் பின்னோருக்காக, அவனே பின்னோரு தூது ஆதிமன்னர்க்காகி இந்த ராஜாக்களுக்காக இன்னான் தூதனென, இப்படி ஒருத்தன் தூதனாக ஒருத்தன் போயிருக்கான், இன்னார் தூதன் என்ன அப்படின்னு பெருமாளை கைகாட்டி சொல்லும்படியாக தூதன்னு தாழ்ந்த செயலை செய்யும்படியாக அவனும் இருந்தான். அவன் வேறெங்கும் அல்ல எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அப்படி இந்த பாசுரத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஆச்சரியமான பலனை சொல்லி முடிக்கிறார். கடைசியாக கொண்டசீரால் தண்டமழி செய்யுமாறு இறைந்தும் வல்லார் அண்டமாழ்வதானை அன்றேல் ஆழ்வர் அமருலகே அப்படின்னு அண்டமாழ்வதானை அன்றேல் ஆழ்வர் அமருலகே, இந்த லோகத்தையே ஆளுவர்கள் அப்படிங்கிற பெருமையோடு இந்த பாசுரங்களை மங்களாசாசனத்தில் இருக்கக்கூடிய பலஸ்ருதி முடிக்கிறார் ஆழ்வார். சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய 8வது சர்க்கம் புஷ்பக விமான வர்ணனம். அங்கே புஷ்பக விமானத்தை உள்ள மாளிகைக்குள்ளே உள்ளே சென்றார், பார்த்தார். அது எவ்வளவு அழகாக இருக்குது. ஏன்னா ஹனுமான் போன்றிருக்கக்கூடிய நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்
உலக இன்பத்தை விரும்புவது கிடையாது. ஆனாலும் ஹனுமான் அங்கே லங்காவுக்கு சென்று அதை பார்த்தபோதே அவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அவ்வளவு அழகாக உள்ளதே அப்படின்னு நினைத்தார். அங்கே அந்த புஷ்பக விமானத்தை பார்த்துட்டு அதை வர்ணிக்கிறார். அப்படி வால்மீகி வர்ணித்ததான இந்த ஸ்லோகங்கள் தான் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய சர்க்கம் தான். ஒரு 8 ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது. சதஸ்ய மத்தியே பவனஸ்ய சம்ஸ்திதம் மகத்விமானம் பகுரத்ன சித்ரிதம் பிரதப்தஜாம்போனதஜால கிருத்ரிமம் ததர்ஷ வீரஹா பவனாத்மஜக்கபிஹி. ராவண கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விமானம் இருந்தது. அது வானர் ரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் புஷ்ப விமானம். அநேக ரத்ன கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதில் தங்கத்தாலேயே பல இடங்களில் அதில் செய்யப்பட்டிருந்தது. இந்த புஷ்ப விமானத்தை வானர வீரனாக இருக்கக்கூடிய வாயுகுமாரன் பார்த்தார் அப்படிங்கிறதாகவும், வசந்த புஷ்போத்கர சாரு தர்சனம் சந்தமாசாத் தபிகாந்த தர்சனம் சபுஷ்பகம் தத்ர விமானமுத்தமம் ததர்ஷ தது வானர வீர சத்தமஹாம். இது வசந்த காலத்தில் பூக்கள் எப்படி கொத்து கொத்தாக பூத்திருக்குமோ அப்படி ஒரு அழகை ஏற்படுத்துமோ அதுபோல் இருந்தது. புஷ்பக விமானம் இருந்தது. வசந்த ருதுவை காட்டிலும் ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததான இந்த புஷ்ப விமானத்தை வானர வீரசிரேஷ்டன் ஹனுமான் பார்த்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். அதாவது இதனுடைய சாரம் இந்த அதாவது 8வது சர்க்கத்தில். இப்போ ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கக்கூடியதான இந்த ராம திவதேசங்கள், அதில் அயோத்தியா 98வது திவதேசம் வடக்கு இருக்கக்கூடியது. அதுதான் நமக்கு இப்போ பிராப்தமாக உள்ளது. அதை எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு, 500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நிறைய சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு இப்போ இந்த ராஜ்யத்திலே, ராமராஜ்யத்திலே இப்போ இந்த ராமனுக்கு ராமலாலா அப்படின்னு சொல்லப்படுகிற குழந்தை ராமனுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதி ஆச்சரியமான சன்னிவேசம். இந்த எம்பெருமானை பற்றி தான் ஆழ்வார்கள் பலவாறு கொண்டாடி உள்ளார்கள். பல ஆழ்வார்களும் கொண்டாடி உள்ளார்கள். பல திவதேசங்களும் உண்டு. பாடல் பெற்றதான திவதேசங்களும் உண்டு, பாடல் பெறாத திவதேசங்களும் உண்டு. ஆனால் எல்லாமே எம்பெருமான் ராமனாக உள்ளான் அப்படிங்கிறது மாத்திரம் ஒரு தட்டில்லை. இப்போது இதில் ராமனை பற்றி நம்மாழ்வார் பாடி இருக்கக்கூடிய பாசுரம் கற்பார் ராமிரானைகளால் மத்தும் கற்பரோ அப்படிங்கிறதாகவும், பொற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவன் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு பாசுரம் உண்டு. அதே போல் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கத்தவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சித்தவதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோன்னு பாசுரத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அயோத்திக்காக. இங்கே ராமன் உண்டு, தாயார் சீதா பிராட்டின்னு சொல்கிறோம். அதே போல் அடுத்த அதாவது அயோத்திமனே தாலேலோ காலின்மனை கரையலைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆலிநகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோ அப்படின்னு அதே திருக்கண்ணபுரத்துக்கு மங்களாசாசனம் குலசேகர பெருமாளுடையது. பெருமாள் திருமுடியிலே சித்திரகூடம், அதாவது திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை அது பூரவே 10 பாசுரங்களுமே ராமாயண சுருக்கம் என்னே கொள்ளப்படும். அங்கரடு மதில்புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து கொலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடும் கருமுகில ராமன் தன்னை திருநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகளோ கண்குளிர காணும் நாளேன்னு குலசேகர பெருமாள் பாரித்தது. அப்படிங்கிறது இதையெல்லாம் அம்பொனடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முன்கொன்றான் தன் பெருந்தொல்கதை கேட்டு முதலைச் செல்வி உலகுய்யத் திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத் திரள்வாய் தன் சரித கேட்டான் தில்லநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் எம்பெருமான் தந்திரிசை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோமன்னே அப்படின்னு கடைசியாக மங்களாசாசனம் பண்ணி முடிக்கிறார் பெருமாள் திருமுடியிலே 105 பாசுரங்களால். அதில் ராமனுக்குன்னு அவதாரம் பண்ணவர் குலசேகர பெருமாள்ங்கிறது திண்ணம். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அயோத்தியர் கோமானை பாடிப்பற அப்படின்னு பெரியாழ்வார் திருமுடியிலும், அயோத்தி கரசனை பாடிப்பற என்னும், அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற என்னும். இதெல்லாம் வாரணிந்த மலபடவாய் வைதேவி விண்ணப்பம்னு
இப்படி இந்த சூடாமணியை பெற்ற பிற்பாடு இருக்கக்கூடிய அனுமனுடைய சிறிய பார்த்து சொல்லக்கூடிய பாசுரங்களும் 3ஆம் 10ஆம் திருமொழியில், பெரிய திருமொழி பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்லப்படுகிறது. தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வலவன் குகனொடும் கங்கதன்னில் சீரணிந்த தோழம கொண்டதுமோர் அடையாளம் அப்படின்னு அடையாளத்தை சொன்னதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் தான் தன்னுடைய கண்டமெனும் கடிநகர் அதுக்காக மங்களாசாசனம் பண்ணுற போது வடதிசை மதுரை சாளக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகையுடைய எம்பொருளோத்தமன் இருக்கை தடவரை தரணி வெண்டிடிய தலைப்பத்தி கைரமரம் சாடி கடலனை கலங்க கடுத்திடை கங்கை கண்டமென்னும் கடிநகரேன்னு அதில் மங்களாசாசனம் பண்ணுகிறார் 4ஆம் 7ஆம் பெரியாழ்வார் திருமொழியில். தொண்டரடிப்புடியாழ்வார் அது சொல்கிற போது ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் திருப்பள்ளி வீழ்ச்சியிலே மேட்டலமேதிகள் தலைவிடுமாயர்கள்ங்கிற 4ஆம் பாசுரத்தில் சொல்கிறார். அதாவது பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் அதில் அதாவது கவளையானை பாய்புறவி தேர் உடறக்கரெல்லாம் துவள வெண்ணி வெண்ணியாளன் தந்தவர் கொல்லாமே தவளமாட நீட அயோத்தி காவலந்தன் சிறுவன் குவளை வண்ணர் காண அடியில் குழமணி தூரமேன்னு பெரிய திருவுள்ள அதாவது தோற்றவர்களை அதாவது ஜெயித்தவர்களுக்கு தடம் பொங்க தொம்பொங்கோ என்னும் குழமணி தூரமே என்னும் 2 விதமாக ராட்சசர்களை முடித்ததாக பாவனையில் ராட்சச பாவனையிலேயே மங்களாசாசனம் பண்ணி தடம்பொங்கத்தொம்போ அவர்களிடத்தில் தோற்றோங்கிறதாகவும் இங்கே குழமணி தூரமே என்ன ஜெயித்தவர்களுக்கு பல்லாண்டு பாடும்படியாகவும் 2 பதிகங்களாக பாடியிருக்கார். அதிலே அயோத்தி காவலன் தன் சிறுவன் அப்படிங்கிற பாசுரத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதில் கங்கையின் கரை மேல் அப்படின்னு கண்டமன்னும் கடிநகரேன்னு சொல்லும்படியாக தங்கையை மூக்கும் தனையனை தலையும் தறிந்த என் தாசரதி போயின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்கிறது அயோத்திக்காக இருக்கக்கூடிய பல பல பாசுரங்கள் அப்படிங்கிறதை நினைவு கொள்வோமாக. சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய 9வது சர்க்கம் அந்தப்புர வர்ணனம். அதாவது அந்தப்புர வர்ணனம், அந்தப்புரத்தினுடைய வர்ணனை சொல்லப்படுகிறது. ராவணனுடைய அந்த மாளிகையில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறது. அதில் கிட்டத்தட்ட 73-74 ஸ்லோகங்கள் உண்டு. தஸ்யாலய வரிஷ்டஸ்ய மத்தியே விபுலமஹயதம் ததர்ஷ பவனே ஸ்ரேஷ்டம் ஹனுமான் மருதாத்மஜः. முதல் ஸ்லோகம். தஸ்யாலய வரிஷ்டஸ்ய மத்தியே விபுலம் ஆயதம். இந்த சிறப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த பல வீடுகள் பல இல்லங்களுக்கு நடுவே வாயுகுமாரன் மிக சிறந்ததாக ஒரு மாளிகையை பார்த்தா இதுதான் ராவணனுடைய வீடு போல் இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டார். அது ரொம்ப பெரிசாகவும் அகலமாகவும் நீளமாகவும் விஸ்தாரமாகவும் இருந்தது. அப்படிங்கிறது ஆறு பார்த்தான்னா பவனஸ்ரேஷ்டம் பவனம் வாயுகுமாரனாக இருக்கக்கூடிய பவனஸ்ரேஷ்டமாக இருக்கக்கூடிய அனுமான் மாருதாத்மஜனத்தை பார்த்தார். மாருதி அப்படிங்கிறவர் பார்த்தாருங்கிறது இது சொல்கிறது. அதில் பல ஸ்லோகங்கள் அதில் கடைசியாக புனஷோ அச்சிந்தியதார்த்த ரூபோ திரவம்பசிட்டா குணதோ சகி சீதாம் அதாயமஸ்யாம் கிருதவான் மகாத்மா லங்கேஸ்வரஹ கட்டமனார்க்கிய கர்ம அப்படிங்கிறது கடைசியான ஸ்லோகம். ஹனுமான் ரொம்ப வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தார், நினைத்து கொண்டிருந்தார். சீதாதேவி நிச்சயம் இந்த கூட்டத்தில், ஏன்னா பல பார்த்துருக்கார், அதில் இவர்கள் யாவரையும் காட்டிலும் சீலகுணத்தில் ரொம்ப சிறந்தவள் சீதா பிராட்டி. அவள் இந்த மகாவீரன் லங்கேஸ்வரன் இப்படி ஒரு அநாகரிகமான செயலை செஞ்சுருக்கானேன்னு நினைத்து என்ன கட்டம் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு இந்த இடத்துல தான் இருப்பார் என்று நினைத்து கொள்கிறார். இப்படி இங்கே இருக்கக்கூடிய ராவணனுடைய மனைவிமார்களில் எப்படி ராகவனுடைய அதாவது சீதா பிராட்டி இருக்க முடியாது, ராமனோடு இருக்க வேண்டியவள் இங்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாளே அப்படின்னு நினைத்து வருத்தப்பட்டாருங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவாக இருக்குது. இப்போ நமக்கு அனுபவமாக பார்க்கணும்னா கண்டமென்னும் கடிநகருங்கிற திவதேசம் வடக்கு இருக்கக்கூடிய 102வது திவதேசம் தேவப்பிரயாகன்னு சொல்லப்படுகிறது. பெருமாள் நீலமேக பெருமாளாக இருக்கார். புருஷோத்தமனாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அப்படி அதில் அந்த கண்டமென்னும் கடிநகர் அப்படிங்கிற விதேசத்திலே புண்டரீகவல்லி தாயார்
மங்களமான விமானம், மங்கள தீர்த்தம், அங்கே கங்கையே ஓடுகிறது. ரொம்ப ஆச்சரியமான உபதேசம் அந்த இடம். கண்டமென்னும் கடிநகர் தேவப்பிரயாகை அப்படின்னு பல தீர்த்தங்களை, 3 விதமான தீர்த்தங்கள், அதாவது தேவப்பிரயாகன்னு சொல்லுகிறோம். அந்த இடத்துல தான் கங்கா என்ன, அலகநந்தா என்ன, பகீரதி என்னன்னு 3 தீர்த்தங்களும் ஓடக்கூடியதான இடம். அந்த பரத்வாஜ மகரிஷிக்கு பிரத்யட்சமாக பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அங்கே பாகீரதி, அலகநந்தா எல்லாம் சங்கமாகக்கூடிய கங்கையில் சேரக்கூடிய இடம் 3 விதமான நிறங்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ஒன்று சிவந்து வரும், ஒன்று கொஞ்சம் அப்படி பச்சை பாரித்து இருக்கக்கூடிய நிறம், மற்றொன்று வெளுப்பாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அப்படியே கல்லும் கனகடலும் வைகுந்தமானாடும்னு சொல்லும் அளவுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக அங்கே தீர்த்தம் ஓடி வரும். அது செவிப்பவர்களுக்கு பிராத்தம் ஏற்படும். இதெல்லாம் பத்ரிகாசிரமம், அதாவது ரிஷிகேஷத்துலேருந்து புறப்பட்டு பத்ரிநாத் போகிற வழியில் இருக்கக்கூடிய மலைப்பாதையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா ரிஷிகேஷத்துலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான திவதேசம் புருஷோத்தமன் அப்படின்னு பெருமாள் எடுத்தார். அந்த திவதேசத்துக்காக மங்களாசாசனம் அதாவது பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். இதில் 10 பாசுரங்கள். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த என் தாசரதி போய் எங்கும் தன்புகழாவிருந்தரசாண்ட எம் புருடோத்தமர் இருக்கை கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தெடுவிற்கும் கங்கையின் கரை மேல் கைதொடரென்ன கண்டமென்னும் கடிநகரே அப்படின்னு 10 பாசுரங்களாலே ஆச்சரியமான 10 பாசுரங்கள் அதில் சாதிக்கிறார். அப்படி இதை சேவிப்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கடைசியாக கங்கையில் திருமால் கடலினக்கீழே குளித்திருந்த கணக்காமேன்னு கடைசியாக மங்களாசாசனம் பண்ணி முடிக்கிறார். இந்த தமிழ் அன்பால் செய்த தமிழ் மாலையில் தங்கிய நாவுடையாருக்கு இதை யாரெல்லாம் செவிக்கிறீர்களோ அவர்களுக்கு கங்கையின் திருமால் கடலினக்கீழே குளித்திருந்த கணக்கு, அவர்களுக்கு பெருமானுடைய திருவடிக்கு கீழே போதும் இருக்கக்கூடியதான ஒரு கணக்கு உண்டாகும். அப்படிங்கிறத இந்த பாசுரத்தாலே பலஸ்ருதியாக பெரியாழ்வார் கொடுக்கிறாருங்கிறத பார்ப்போம்.